கேமராமேன் மார்க் பண்ணி கொடுத்த ஏரியாலேயே கரெக்டாக நடந்து வந்துகிட்டே அப்படியே டைலாக்ஸ் பேசிக்கிட்டே திரும்ப கேமராக்கு ஃபேவர் பார்த்து பஞ்ச் டைலாக் பேசுகிற சூர்யா படம் முழுக்க அன்கண்ட்ரோலபிள் எனர்ஜியில் அப்படியே பறந்துகிட்டே இருக்காரு. சரி, ஓவர் த டாப் ஸ்டன் சீக்வன்சஸ், அதுக்கப்புறம் இரிட்டேட்டிங் காமெடி கிளிப்ஸ், அப்புறம் சுமாரான சாங்ஸ், இது போக the only complaint with the film is it's way too fast to process. அதுக்கப்புறம் பின் குறிப்பு, pregnant ladies, heart patients and weak minded people தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படத்தோட எடிட் இருக்குல்ல, கண்ணில் இருக்கிற அந்த நரம்பு வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்ஸ் போடும்போது பாசிங் ஷாட்ல கூட ஸ்டோரியை கமிட் பண்ணிட்டு சஜஸ்டிவ் டைலாக்ஸ் வச்சுக்கிட்டு ஹரி சார் எந்த விதமான டைமே வேஸ்ட் பண்ணாம என்கிட்ட ஒரு கதை இருக்கு, அதை நான் விறுவிறுப்பா எடுப்பேன், உங்களுக்கு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பேன்றதை கையாண்டிருக்காரு. சும்மா போன்ல கூட கோப்ரோ செட் பண்ணி ஒரு ஆங்கிள் கொடுக்குறது. ஹரி சாரோட எழுத்து மைண்ட் எவ்வளவு ஃபாஸ்டா வேலை பார்க்குமோ அதுக்கு ஈக்குவலா கேமராவும் ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துல ஒரு வில்லன்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா சூர்யா சார் அடிச்சுட்டு அழகா ஒரு பஞ்ச் டைலாக் பேசுற வரைக்கும் அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அடி வாங்குவாங்க. மெலடி பாட்டு கூட ஃபாஸ்டா தான் இருக்கு, காமெடி கூட ஃபோர்ஸா தான் பேசுறாரு. இந்த படத்தோட பியூட்டி என்ன தெரியுமா? நமக்கு வில்லன் யாருன்னு தெரியும், ஆனா சூர்யா சாருக்கு தெரியாது. சோ ட்ராக்கிங் டு தி வில்லன் மேக்ஸ் தி ஓவரால் டிராமா ஆஃப் தி ஃபிலிம் லாட் மோர் எக்ஸைட்டிங். நல்ல வேளைங்க படத்தை பால்கனில இருந்து பார்த்தேன், கீழே உட்கார்ந்திருந்தேன், ஸ்கிரீன் குள்ளேயே ஓடி இருப்பேன். ஒரு குறிப்பிட்ட சீன்ல வில்லன் அவ்வளவு இன்வால்வ்டா நடிச்சு கோவத்துல கத்துறாரு, எச்எல் லென்ஸ்ல திருச்சிருச்சுங்க. ஆம்பியன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. இன்டோர் எடுக்கிறாங்க, அவுட்டோர் எடுக்கிறாங்க, பாசிங் ஷாட் போகுது, வானத்துல இருந்து காட்டுறாங்க, கடல்ல இருந்து காட்டுறாங்க, எல்லா பக்கமும் ஒரே டோனை மெயின்டைன் பண்ணி ஆர்டிஸ்டையும் ஹைலைட் பண்ணி வில்லன் ஹைலி டெடிகேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவர்டு பண்ணியிருந்தா கூட படம் தப்பா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாமே கரெக்டா பொருந்தி இருக்கு, வைக்கணுமே வைக்கல. துரைசிங்கம் எப்பவுமே எமோஷனலா தான் பேசுவாரு. எப்பேற்பட்ட வில்லனா இருந்தாலும் அவரே ஒத்தால அடி அடி நடிப்பாருன்னா உங்களுக்கு தெரியும். சிங்கம் 2க்கும் சிங்கம் 3க்கும் ஒரு கனெக்ட் எஸ்டாப்லிஷ் பண்றது, வில்லனுக்கும் ஹீரோக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி உருமாறிக்கிட்டே இருக்கு. அதனால தான் துரைசிங் எப்படி ஃபைனலா காட்ல வந்து வில்லனை நெத்தி போட்டு வச்சு போட போறாருன்றது நம்ம நேரத்தை கடிச்சிக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்ருதிஹாசனோட கேரக்டர் பயங்கரமான வீக் லிங்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் படத்துக்கு இன்னொரு முக்கிய பலம் சிக்குது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுன்றது கூட கரெக்டா தான் படத்துல சொல்றாங்க. நாசர் சாரும் ராதாரவி சாரும் ஒரே ஃப்ரேம்ல வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கோர் ஸ்டோரி இ வேஸ்டேஜ் பத்தியும் டம்பிங் பத்தி பேசுது. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிய வருது. ஒரு டயலாக்ல சூர்யா சார் வந்து ஏன் நெகட்டிவாவே திங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு போலீஸ்மேனை பார்த்து. ஒரு போலீஸ்மேனாலே நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது, மக்களுக்கு எந்த விதமான பப்ளிக் நியூசன்ஸும் கிரியேட் ஆகாம தான் வில்லனை போய் பிடிக்கணும் இப்படின்னு ஹரி சாரோட பொறுப்புணர்ச்சி ஒவ்வொரு முறையும் ஸ்கிரிப்ட்ல வெளிவந்துகிட்டே இருக்கு. நிறைய குத்தங்களை சொல்லலாம், ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு தான் உலகத்துக்குள்ள நம்ம கூட்டு போற ஹரி வேற லெவல்.